வெல்கம் டு கிமையா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பேஜில் ஒரு கஸ்டமைஸ்ட் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு ஆன்டி டார்னிஷ் லூப் செயின் எடுத்திருக்கேன். நான் இப்போ ரைட் சைடில் லாப்ஸ்டர் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். லெஃப்ட் சைடில் ஜம்ப்ரிங் இன்சர்ட் பண்ணியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் ஸ்டார் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்ச் டேப் மெஷர் பண்ணி இந்த சைடில் ஒரு 4 சென்டிமீட்டரும் அந்த சைடில் ஒரு 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்டாரை மட்டும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளேயர் எடுத்து அந்த ஜம்ப்ரிங்கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த செயினை அதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாரை மாட்ட போகிறேன். ஏன்னா பொசிஷன் மாறிடும். அதுக்காக தான் அந்த செயினை அந்த இடத்துல பிடிச்சிட்டு ஜம்ப்ரிங்கில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாமை போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி பண்ணும்போது எல்லாமே ஈக்குவலைஸ்டாக வரும். இல்லைனா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டார் நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு சாம் நான் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே 4 சென்டிமீட்டர் வச்சு நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனல் ஸ்டார் ஆட் பண்ண போகிறேன். என்னோடய கஸ்டமர் எனக்கு 5 ஸ்டார் இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களோட நெக்குக்கு இது க்ளோஸ்டாக போடும்போது சரியாக இருக்கும். இப்போ ஃபைனல் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா ஜம்ப்ரிங்குமே நல்லா ப்ளையர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த ஸ்டார் கலண்டு விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹூக்கை மாட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் இருந்துச்சு. ஏதோ ஒரு டம்மி நெக்ஸ்ட் செட்டில் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.